இராவணன், லங்கையின் மாபெரும் அரக்க ராஜா. தனது வலிமையையும் பக்தியையும் சிவபெருமானுக்குக் காட்ட வேண்டுமென்ற எண்ணத்தில் கைலாய மலையை நோக்கி பயணித்தான். இராவணன் கைலாய மலைக்குச் சென்றபோது சுவாமி சிவனின் அன்பு வாகனமாகவும் காவலராகவும் விளங்கும் நந்தி அவனை நிறுத்தினார். நந்தி, பசுவின் உருவில் மிளிரும் பரமபக்தியையும் தெய்வீகத் திறமையையும் கொண்டவர். நந்தியைச் சந்தித்த இராவணன் தனது அகந்தையாலும் பொறாமையாலும் நந்தியின் தோற்றத்தைப் பார்த்து கிண்டலடித்தான். இந்த குரங்கு போன்ற உருவத்துடன் நீயே எப்படி மகா சிவனுக்கு சேவை செய்கிறாய் என்று அவன் கேலி செய்தான். நந்தி இந்த அவமதிப்பால் ஆழமாக புண்பட்டார். ஆனால் அவர் அமைதியுடன், இராவணா, உன் அகந்தை உன்னை மூடிவிடுகிறது. என்னைப் பற்றி கேலி செய்ததால் உன் அழிவிற்குக் காரணமாக குரங்கு போன்ற உருவம் கொண்டவர்கள் அமைவார்கள் என்று சாபம் கூறினார். இராவணன் நந்தியின் வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளாமல் அவனை புறக்கணித்துவிட்டு கைலாய மலைக்கு சென்று அதைத் தூக்க முயன்றான். அவன் வலிமையால் மலை அதிர்ந்தது. சிவபெருமானும் பார்வதியும் கஷ்டப்பட்டனர். இதை உணர்ந்த சிவபெருமான் தனது பாதம் வைத்து மலைக்கு கீழே இராவணனை சிக்க வைத்தார். துன்பத்தால் அழுந்திய இராவணன் சிவனைப் புகழ்ந்து பாடல்களைப் பாடினான். இதனால் சிவன் இராவணனை மன்னித்து அவனை விடுவித்தார். ஆனால் நந்தியின் சாபம் உண்மை ஆனது. பல வருடங்களுக்குப் பிறகு இராமாயணத்தில் இராமன் தலைமையில் குரங்கு போன்ற உருவம் கொண்ட வானரப்படையினர் இராவணனை வீழ்த்தினார்கள். இந்தக் கதை நம்மை அகந்தையைத் தவிர்த்து அனைவரையும் மதிக்க வேண்டுமென்று உணர்த்துகிறது.